ஹாய் குருவிஸ், வாய்ஸ் போயிருச்சு. எப்படி வாய்ஸ் போச்சுன்னா, நான் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செவ்வாழைப்பழ ஜூஸை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் இருந்திருக்கும் ஃப்ரிட்ஜில், நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எடுத்து அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சிட்டேங்க. குடிச்சிட்டு தூக்கத்தை போட்டேன் ஒரு 3 ஹவர்ஸ். எந்திரிச்சு பேசுனா அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி வருதுங்க. அப்போ இன்னும் மோசமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவர் நான் கலாய்க்கல, அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் அந்த மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி கர 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 கரன்னு அடித்து நொறுக்குது. நானும் சாரி எங்கள் அம்மாவும் வந்துட்டு இது துளசி, கற்பூரவள்ளியை தழை அதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு கொடுத்தாங்க. இஞ்சி, மிளகு அது இதுன்னு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போவே நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ஸை இழுத்து பிடிச்சி பேசிகிட்ருக்கேன். நார்மலாக பேசினா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஹலோ, என்ன பண்ணுறீங்க குருவிஸ், சாப்பிட்டீங்களா? கர கர கரன்னு வருதுங்க வாய்ஸு, ஒன்றும் முடியல. அப்புறம் நான் வாயில் தான் பேசுகிறேன்னா இல்லை மூக்கில் பேசுகிறேன்னான்னு எனக்கே தெரியல. வாய்ஸ் என்னமோ மூக்கில் தான் வர மாதிரி இருக்குது. ஆமாம் குருவிஸ், மூக்கிலேருந்து தான் வாய்ஸ் வருது. இது எப்படி நான் சரி பண்ணுறது? எப்படியாச்சும் வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டேன். வாய்ஸ் பேசலான்னு உட்காந்தா வரல. என்னதான் பேசினாலும் கொஞ்சம் ஹை பிச்சாக பேசலான்னு பார்த்தா முடியல. அப்படியே வலிக்குது குருவிஸ், தொண்டை பயங்கரமாக. என்ன தான் வைத்தியம் பண்ணுறது? ஆம்லெட்டில் பெப்பர் போட்டு தின்னாலும் செட் ஆகலை, கஷாயம் போட்டு குடித்தாலும் செட் ஆகலை. எங்கள் அம்மா கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தாங்க சரியாகுன்னு சொல்லிட்டு, அதுவும் கேட்கல. என்ன தான் பண்ணி நான் தொலைய? ஏதாச்சும் மெடிசன் இருந்தால் சொல்லுங்கள். நான் இன்னும் இன்ஜெக்ஷன் பண்ணல. பாட்டி வைத்தியம் மாதிரி வீட்டு வைத்தியத்திலே நான் சரி பண்ணலான்னு பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. இன்னும் ஒரு நாள் பார்ப்பேன், செட் ஆகலையா அப்புறம் போய் பஞ்சர் பண்ண வேண்டியதுதான் பட்டாக்ஸை. இப்போ மட்டும் அப்படி பண்ணனா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மேட்ரு. வாய்ஸை சரி பண்ணிட்டு நம்ம பழையபடி வீடியோ போடுறேன், சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அழுதா கூட வாய்ஸ் பயங்கர மோசமாக இருக்குது. ஏதாச்சும் குறிச்சு உங்களுக்கு ஒரு பாட்டு பாடவா? உங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். அடித்தது போதுண்டா, ஆஃப் பண்ணுடா, அழிஞ்சது போதுண்டா, ஐஸ் ஜூஸ் குடித்தது போதுண்டா. இப்போ பாருங்கள், டைனோசர் வாய்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள், காட்ஸிலா வாய்ஸ் கூட எடுக்கிறேன் பாருங்கள். காட்ஸிலா மாதிரி தெரில எனக்கு, ஆட்டோ மாதிரி இருக்குது. ஆட்டோ மாதிரி தான் இருக்குது, காட்ஸிலாலாம் இல்லை. கேவலப்பட்டான், வெக்கப்பட்டான் நரேஷ். எங்கள் தாத்தா இப்படி தான் இருமுவாங்க. இப்போ நான் எங்கள் தாத்தா மாதிரியே தான் இருமிட்டுருக்கேன். என்ன தாத்தா இப்படி இருமுற? என்ன தாத்தா அங்கே பாரு தாத்தா இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மனசில் சொல்லி போட்டு இப்போது முடியல குருவிஸ். தாத்தா வாய்ஸ் போயிடுச்சு தாத்தா. அப்புறம் வேறு என்ன? அதான் குருவிஸ். ஐயோயோ, வீடியோ ஸ்டார்ட்டில் தான் இருக்கா? என்னடா இது 3 நிமிஷமாக முக்கி பேசினுக்கிறோம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் பேசுகிறோமோன்னு பார்த்தேன். ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. வேறு என்ன இப்போ எனக்கு வேலை? ரேஷன் கடைக்கு போகணும், அரிசி போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் வந்து கீ ஒர்க் ஆகலை, மழையில் நனைஞ்சு வேறு ஒன்றும் இல்லை. போய் மாட்டை பார்க்கணும், சாணி வாரி கொட்டணும், அந்த வேலை தான் இருக்குது. சரி ஓகே குருவிஸ், அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு ஏதாச்சும் மெடிசன் இருந்தால் சொல்லுங்கள், மருத்துவம். வரட்டா குருவிஸ், பாய். நான் போயிட்டு அடுத்து ஏதாச்சும் வைத்தியம் பார்க்குறேன், பாட்டி வைத்தியம். பாய் குருவிஸ்.